தியாகராஜன் அவர்களே மற்றும் அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே, மாணவனை நிர்வாகிகளே, பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள், இந்த நிகழ்ச்சி யாரை அழைத்து நாம் பேச சொல்லலாம் என்கின்ற ஒரு எண்ணம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரும் சொன்ன ஒரே பெயர் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறது. நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம், இதெல்லாம் இளமை காலத்தில் நாம் பார்க்காம விட்டு விட்டோமே என்கின்ற ஒரு ஏக்கம். அவரை பார்த்து உரையாடும் பொழுது எந்த மனிதனை பார்த்து பேசும்போது ஒரு டெஃபினேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம், இது இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஆனால் ஒரு மனுஷன் வெறும் உலக நாயகன் கிடையாது, உலகத்தையே அளந்த நாயகன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் பேசுகின்ற அந்த பேசு கருத்துக்கள், சினிமாவா, மொழி கொள்கையா, மண் உரிமையா, முதல்ல நாம் யாருங்கிற ஐடென்டிட்டியா, அவர் பேச 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 நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சினிமாக்காரங்க சினிமா மட்டும்தானே பார்த்துருக்கீங்க அப்படி யாரும் நினச்சிடாது. அவங்க விதி விலக்காக ஒரு மனுஷங்க அமர்ந்திருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்டவுடன் நான் போய் எடுத்து சொன்ன உடனே உடனடியாக ஏன்னா நம்ம அவர் பல பரிமாணங்கள் நம்ம அவர் பார்த்துருப்போம். உரையாற்றும் போது அவர்கிட்ட இன்னும் ஒரு வேல்கோனை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இன்னும் அவருக்கு அப்படி இருந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ஏக்கமா கோபமா சொல்ல டிஃபைன் பண்ண தெரியல. ஆனா இந்த சமுதாயத்துக்கு ஏதோ மிஸ் ஆகுது, அது மிஸ் ஆக கூடாதுங்க அப்படிங்கிற மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. தேடி சோறு நின்று பல சின்ன தலைவர் பேசி மனவாடி குடும்பம் மிக உணர்ந்து பிறவாட நான் செய்து ஒரு பெரிய வசனத்தை பேசுவார். சட்டமன்றத்தில் நான் பேசுறேன், எனக்கு அதுக்கான இன்ஸ்பிரேஷன் பாரதிய படிக்கிற இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததே அவர் தாங்க. ஒரு திரைப்படத்தில் நிறைவாக அது முடிவு செய்யும்போது பாடும்பொழுது இருக்கான அந்த 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 உச்சரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இவர் தான் சரியா இருப்பார் நான் முடிவு பண்ணணும். காந்தி சொன்ன காந்தி எப்படியாச்சும் இவருடைய தேதி நம்ம வாங்கி இந்த அரங்கம் முழுவதும் அவருடைய கருத்துக்கள் நிறைந்த அரங்கமாக அதை மாற்றி காட்டிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அப்படி வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர், மக்கள் நீதி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு இடத்துல மையம் கொண்டிருக்கின்றது, மைய பகுதியில் என்று சொல்லுகின்ற அளவிற்கான நமக்கான தமிழ்நாட்டிற்கான பெருமையாக வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களும் நம்முடைய மாநில நிர்வாகிகள், இதற்காக இது நடைபெறுகிறது. உரையாற்றிருக்கின்ற நோக்க உரையாற்றிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ராஜ்நாத் நோ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறாங்க, நம்ம சேவ் எஜுகேஷன் பாலிசி. எந்த மேலையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ற மலையானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு அதற்கான அங்குசத்தை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அரசியல் ஆசனம் கையில் நான் ஒப்படைச்சோம். அதே மேடையில் மீண்டும் அவர் கையால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்கிட்ட அவர் ஒப்படைக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒப்படைக்கின்ற மேடையாக இந்த மேடை அமைந்தது. இன்றைக்கு அதே மேடையில் அது சார்ந்திருக்கின்ற ஒரு கருத்தரங்கத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, இப்படி ஒரு பாலிசி நம்ம கொண்டு வந்திருக்கிறோமே, இந்த பாலிசி சார்ந்து பல பேர் பாராட்டுகிறார்கள், பல விமர்சனங்கள் வருகிறது. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது மாணவ நலன் சார்ந்து, ஒரு இயக்கம் சார்ந்து, ஒரு கட்சி சார்ந்து, ஒரு ஆளுங்கட்சி ஈகோ பார்க்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி கிடையாது. மாணவனுக்கு நலன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கின்ற இயக்கமாக நம்ம இருக்கிறனாலதான் 75 ஆண்டுகள் கடந்து பல வெற்றிகளையும் பல தோல்வியும் கடந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு உச்சி முகந்து இருந்ததுக்கு காரணம் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற உணர்ந்த காரணத்தினால்தான். அதனால்தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நமக்கு அதை நமக்கு யாரும் புதுசாக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவை மாணவர்களுக்கு முழுமையாக ஒரு இண்டிபெண்டாக எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்கணும், இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும், அது ஒரு ஈக்விட்டபிள் இருக்கணும், அது ஃபியூச்சர் சென்ட்ரிக்காக நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்துக்கு என்ன தேவை அது சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்வோம். இது மட்டும் போதுமா என்று நமக்கான பண்பாடு, நம்முடைய கல்ச்சர் என்ன தேவை, நம்முடைய லிங்குவிஸ்டிக் என்ன. நம்முடைய தமிழ்நாட்டிலே மலையாளத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் படிக்கக்கூடிய இருக்கிறாங்க, அது அந்த பார்டர்ல இருப்பாங்க. கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அல்லது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, கன்னடிக்கா படிக்கக்கூடிய அந்த கன்னடத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மக்களும் இருக்கிறார்கள். அது எங்கன்னா தனி இந்த பக்கத்தில் இருப்பாங்க. அவங்களையும் விட்டுவிடக்கூடாது, அவங்களையும் எல்லாருக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்கிறது ஒரு பேச்சுகளை விட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வியை நாம் வழங்க வேண்டும் என்று நாங்கள்
முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட குழு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மொழியாக இருந்து நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், அந்த பகுதியில் இந்த கல்வியாளர்களாக இருந்தாலும், ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் உட்காந்து கருத்து கேட்டோம். இந்த என்இபி வந்துட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் கருத்து கேட்கிறோம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அடிக்கடி சொல்ற மாதிரி தான், தமிழ்நாடு என்பது நம்மளுடைய வீடு, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நமக்கு தானே தெரியும். டெல்லியிலே நாக்பூர்லேயே அவன் உட்காந்து நம்ம சொல்றதுக்கு அவன் சொல்றது நம்ம கேட்கணுமா என்று அவர் சொல்லுவாரு அது அடிக்கடி. இது மூலமாக பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் உள்வாங்கினோம். சரி, நமக்கான ஒரு ரெவிலியன் மாடல் நாட் ஒன்லி ரெவிலியன் மாடல், இது ஒரு டேட்டா ட்ரிவன் மாடலாக, டேட்டா ப்ரூவன் மாடலாக நாம் இருக்கிறோம். எத்தனை ஆண்டு காலம் என்னென்ன நாம் வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம் என்று சொல்லும்போது, குறிப்பாக 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது நாம் என்னென்ன செஞ்சோம் எல்லாம் நீங்க ஒரு சின்ன ஒரு கிளாஸா நீங்க பார்த்துருக்கீங்க. இது சார்ந்தோம் நிறைய ரிசல்ட் ஓரியன்டா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு என்ன தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று முடிவு செய்திருக்கோம். கல்ச்சர் சார்ந்தா, லிங்குவிஸ்டிக்ஸ் சார்ந்தா, சோஷியல் ஹெரிட்டேஜ் சார்ந்தா, சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்தா, எதையும் விட்டு விடாம இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கீங்க. ஏன்னா நம்மளை நம்பி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வீட்டில் நிம்மதியாக உறங்குறாங்க. நாளைக்கு எப்படி எதிர்காலம் இருக்குது நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் 2 பேர் காவல் காத்துருக்கோம். ஒருத்தையும் கருப்பு சட்டக்காரன், ஒருத்தன் கருப்பு சிவப்பு சட்டக்காரன், 2 பேர் வீட்டிலே இருப்பாங்க. ஆக இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் எங்களோட பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடியும். அதனாலதான் இந்த கல்வியாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நம்ம அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட 4 லட்சம் பிள்ளைங்க நம்ம சேர்த்திருக்கிறோம் என்பது நம்ம அரசாங்கத்துக்கான சாதனை. ஏன் நம்ம தேடி வராங்க? நாங்கள் ஏதாச்சும் ஒரு மொழிக்கு நாங்கள் எதிர்ப்பு பேசிட்டே இருக்கிறோம், திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். அந்த திணிப்பு என்று வந்துட்டு நாங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு என்ன தேவையோ சொல்லணுமா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணை இருக்கிற 22 மொழிகளை நம்ம படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனா திணிக்காதீங்க, நாங்கள் எல்லா மொழியும் பாராட்டுறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரும். பிற்போக்கு பின்னாடி எடுத்துட்டு போயிடக்கூடாது. முற்போக்கு சிந்தனையா இருக்கிற எந்த மொழியாக இருந்தாலும் அதான் சொல்றாங்க. என்ன லாங்குவேஜ் இன்னைக்கு என்ன லாங்குவேஜ் பேசணும், ஜாவா பத்தி பேசணும், சி பத்தி பேசணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசணும், ரோபோட்டிக்ஸ் பத்தி நாங்க பேசணும், ஒவ்வொரு ஆன்லைன் டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு டிஎன் ஸ்பார்க் நம்ம கொண்டு வரணும். இப்படி நாம எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நாங்க கதை சொல்றோம், புராணங்கள் நடக்கிறத சொல்லி அது மூலமா நம்ம அர்த்தத்தை நாங்க வலியுறுத்துறோம். தேவையில்லை நமக்கு. நீங்க லைஃப் லெசன் நாங்க என்ன நினைக்கிறீங்க பாடுறீங்க, பல பேர் சொல்றாங்க என்ன சார் என்இபியோட அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்களாம்ல, அப்படியே காப்பி பேஸ்ட். இட்ஸ் நாட் இமிடேஷன், இட்ஸ் நாட் ஆல் இமிடேஷன். இது இஸ் தி யூனிக் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம எஸ்சிபியோட நமக்கான பாதையை நம்ம வகுத்து கொடுத்துருக்கோம். நம்ம காப்பி அடிக்கல. என்இபி லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்குது அப்படின்னு சொன்னா எஸ்சிபி லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்கும். ஆனா கண்டென்ட் வேற. நீ மும்மொழிக்குள்ள பேசணும், எங்களுக்கு இருமொழியே போதும்னு தான் சொல்லிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்றது அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. திருப்பி நான் சொல்றேன், இது வெறும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லை, பீகார்ல இருக்கிற பிள்ளைக்கு சேர்த்து நான் சொல்றேன், யூபிஎஸ் அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்றேன். நாங்க ஒரு மாடல் ப்ரூவன் மாடல் வச்சிருக்கோம், அதை நீங்க பயன்படுத்தியா உங்க பிள்ளையும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிப்பாங்க, இல்ல எங்க பிள்ளையே கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான் இன்னைக்கு இந்த எஸ்சிபி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்படி ஒவ்வொன்றையும் செய்வது என்ன சார், என்னதான் இந்த என்இபி என்ன சார் பிரச்சனை? உதாரணத்துக்கு என்சிஆர்டி, நம்ம எஸ்சிஆர்டி வச்சிருக்கோம், என்சிஆர்டி வச்சிருக்காங்க. அந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களும் நமக்கான சுதந்திர போராட்டத்தை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. ஆனா அந்த சுதந்திர போராட்டத்தை பத்தி அவங்க எடுத்து சொல்லும்போது நம்முடைய வாசி அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்முடைய சுப்பிரமணிய பாரதியை பத்தி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் இங்க இருக்கின்ற நம்முடைய வேலூர் சிப்பாய் முட்டினி என்று சொல்றோம், அங்கிருந்து வேதாரண்யத்தில் இருக்கின்ற சால்ட் சத்தியாகிரகம் வரைக்கும் நம்ம சொல்லுவோம், அவங்க சொல்ல மாட்டோம். முதல்ல நம்மளுடைய வேரை நாம் ஊன்றிக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் பார்க்க வேண்டும். முதல்ல எனக்கு வீரப்பட்டை கட்டம் என்ன செஞ்சது நாம தெரிஞ்சுக்கணும். சரி, இது ஒட்டுமொத்தமா முதல்ல எனக்கு தெரியணும்னா நம்மளுடைய ஐடென்டிட்டியை கீழடி கொண்டு போகாத கிட்டத்தட்ட நம்ம யாருன்னு சொல்லக்கூடிய கீழடியா மறைக்க பார்க்கிறாங்க. சரி, நம்முடைய ஐடென்டிட்டி எங்கேயும் விட்டு கொடுக்காம மற்றதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனா அதற்கு வழிவகை செய்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுவாங்க, சத்ரபதி சிவாஜி பத்தி யார் தெரியுமா, ஜான்சி ராணி, அவங்களே நம்ம கத்துக்கிறோம், அவங்களே கத்துக்க மாட்டோம் சொல்லி அவங்க கத்துக்கிறோம். முதல்ல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய என் நாட்டில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் உழைச்சிருக்காங்க சுதந்திரத்துக்கு அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். தெரிஞ்சுட்டு அதையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் கத்துக்கிறோம் சார். ரெண்டு தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். கண்மூடித்தனமா எதையும் நாம் எதிர்க்கவில்லை என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது கம்யூனிட்டியாக இருக்கக்கூடாது. எஜுகேஷன் இட் ஷுட் பி தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் படிச்சா மட்டும் நாங்கள் ஆசைப்படுகிறோம்.
இன்னைக்கு புதுகை பூபால் சிலபஸ் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 3ஆவது வகுப்புல அந்த பிள்ளைங்க ஒரு எக்ஸாம் வச்சும்போது 5ஆவது வகுப்பு ஒரு தேர்வு 8ஆம் வகுப்பு தேர்வு இதில் நீ ஃபெயில் ஆகிட்டா தயவு திருப்பி நீ மூணே படி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது தேவை ட்ராப் அவுட்டுக்கு அதை வழிவகுக்கணும். அதனால 1ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்கும் நாம் நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோ டிடென்ஷன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. எதனால 3ஆவது வயசுல ஃபெயில் ஆகிட்டா ஃபுல்லாக வீட்டில் இருக்குது, 5ஆவது வயசுல ஃபெயில் ஆகிட்டா வீட்டிலே இருக்குது, ஸ்கூலுக்கே போகல, வெக்கப்படுறான், ஸ்கூலில் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்துக்கு வெக்கப்படுறான் அப்படின்னா அந்த பிள்ளை திருப்பி ஸ்கூலுக்குலாம் போக சரி போகிற போய் கடையில் போய் உட்காரலாம், நீ ஏதாச்சும் வேலை செய்ய போகிறான்ட்டு 6ஆவது வகுப்பு 7ஆவது படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அங்கே வச்சு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் குலக்கல்வியை நீங்கள் இன்டெரக்டாக கொண்டு வரீங்க. இந்தியை திணிக்க பார்க்குறீங்க, அப்படியே இந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதம் இந்த மணியை கட்டிவிட்டு உள்ள நினைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதை நம்ம தடுக்க நினைக்கிறோம். அதுக்கான இன்டென்ஷன் தயவுசெய்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் விமர்சனம் என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இன்னைக்கு NEP அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பீரியடிக்கெல்லாம் அவங்களாம் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க, அவங்க நினச்சி அப்டேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன சித்தாந்தம் தோணுது அது சார்ந்து உள்ள திணிக்க பார்ப்பாங்க. ஆனால் SCP பொறுத்து எவ்ரி 3 இயர்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம சொல்கிறோம். நாட் ஒன்லி எவ்ரி 3 இயர்ஸ், ஒரு வருஷத்துக்கு புதுசாக ஒரு ட்ரெண்ட் வருது அவனுக்கு, அந்த ட்ரெண்ட் 3 மாதத்துலேயே வருது, 3 மாதத்துலேயே அடாப்ட் பண்ணிக்கணும். அதனால நீங்க திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். டிஎன் ஸ்பார்க் மூலமாக திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கும் நம்முடைய நாடாளுமன்ற படிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அமெரிக்காவுக்கு போய் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. அதான் தமிழ் இனம் படிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா. அப்படி படிக்க வேணாம், எதுக்கு நீங்களாம் படிச்சு என்ன பண்ண போறீங்க என்று நினைக்கும் போது முன்னாடியே அதை நம்ம வந்து முட்டுக்கட்ட போறோம். தயவுசெய்து எங்ககிட்ட வந்துடாது, இது தமிழ்நாடு, இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாவுடைய மண், முத்தமிழ் கலைஞருடைய மண், ஒட்டுமொத்தம் ஒரே உருவாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மண் என்பதை நான் அழுத்த திட்டமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய SCP இது சார்ந்து இன்னும் எத்தனை கருத்துக்கள் வந்தாலும் அதை நாங்கள் உள்வாங்கி கொண்டு அதை மாற்றிக் கொள்வதற்கான ஃப்ளெக்சிபிலிட்டியை நாங்கள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அப்படிலாம் இருக்காது NEP. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து நாங்கள் சொல்லிட்டு எங்களை பத்திரிக்கை கேட்கும்போது இது சார்ந்து முழுமையாக படிக்கல. எங்களை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் படிச்சு நாங்கள் என்ன சொல்றோம், கரிக்குலம் நாங்கள் என்ன சொல்றோம், ஆர்ட்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரோம். இப்போ ஸ்டெம் பத்தி பேசிட்டு இல்லையா, நம்ம ஸ்டெம் மட்டும் இல்லாமல் ஸ்டீம் என்கின்ற அந்த ஏ கொண்டு வந்து ஏ ஆர்ட் மூலமாக அந்த ஒரு கலையின் மூலமாக அந்த பிள்ளைங்களை வச்சு நம்ம பாடம் நடத்த முடியுமா, எண்ணு மட்டும் எதாவது செஞ்சுட்டு இருக்குமே, அதை எப்படி நம்ம விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிறது அந்த சிந்தனைக்கு நமக்கு இது கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து செய்வது எங்கள் பிள்ளைங்க வெறும் லிட்ரேட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, கிரியேட்டிவாக இருக்க வேண்டும், கேப்பபிளாக இருக்க வேண்டும். ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஸோ அந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது அவங்களை நம்மளை பொறுத்த ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம கொண்டு போகிறோம். பிள்ளைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, எதை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. பட் அவங்க அதெல்லாம் கிடையாது. நம்ம பேசிக் லாவை பற்றி பேசுகிறோம், நம்ம டியூட்டிஸ் என்னங்கிறத பேசுகிறோம், நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம பேசுகிறாங்க. கான்ஸ்டியூஷனே அவங்களை வெறுக்கிறாங்களே அவங்க. ஸோ இதை சார்ந்து நம்ம சொல்ல குளோபல் லெவலில் நம்ம நாலேஜ் இந்த பிள்ளைங்களுக்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஹெல்த்னா என்ன, ஹைஜீன்னா என்ன, என்விரான்மெண்ட்னா என்ன, ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா என்ன, லைப்ரரியோட பயன்பாடு என்ன, லைப்ரரி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து சொல்கிறாங்க. எதுவுமே நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து நம்முடைய பிள்ளைங்களை ஒரு வடிவமைச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அர்ப்பணிக்கின்ற பணியை செய்வதுதான் நம்முடைய SCP வேலை. அதனால தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து தன்னுடைய இரு கண்களாக மருத்துவத்தையும் கல்வியையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சொல்றது சொல்லோட நிறுத்துறாரா, அதுக்காக செயலாக எங்கே கொண்டு வந்து நிற்கிறார் பாருங்க. SCP வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வேற எந்த மாநிலம் செய்யாது எனக்கான கொள்கையை நானே உருவாக்கி கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் அது காரணம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்நாடகாவும் அடுத்தது அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியை இப்போ தயார்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்தில் முன்மாதிரியாக நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றது. எல்லாத்தையும் இப்படி தூண்டி விடுகிறார்களே, எல்லாத்தையும் இப்படி தூண்டி விடும் பொழுது மற்றவங்க ஆளாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்கின்ற பயம்தான் நம் மீது எல்லாத்தையும் பொருளாதாரம் சொல்லி ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்முடைய அடக்குமுறையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அப்படி செய்துவிடக்கூடாது. முழுமையாக இங்கே வருகை சென்றிருக்கின்ற மாணவர்கள் நீங்களும் இந்த SCPங்கிறாங்க அப்படி என்னதான் இருக்கின்ற தயவுசு ஒரு தடவை புரட்டி பாருங்கள். நீங்களும் பள்ளியில் படிச்சுப்போ இங்கே இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க, நாங்களும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கணும் என்று சொல்லும் பொழுது நீ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஆமாம், நமக்கு தேவையானதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நமக்கு தேவையில்லாத சொல்கிற NEP நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையான SCP தான் நமக்கு தேவை என்பதை நீங்களும் மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்றைக்கு அழைத்து இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இது இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாணவரணி இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்திட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வைத்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.